ஓகே. ஸோ இன்னைக்கு என்டிஏவால 2024க்கு லாஸ்டா ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேமிலி எது அப்படின்னா போயேசி அல்லது கிராமினேசி, எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா? போயேசியோடைய இன்னொரு பேர் தான் கிராமினேசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பொதுவா ஒரு வித்திலை தாவர குடும்பங்கள் கீழே வருது. சரிங்களா? ஏற்கனவே நம்ம பழைய சிலபஸ்ல என்ன ஒரு வித்திலை தாவர குடும்பம் படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? லில்லியஸ் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்ப புதுசா ஆட் பண்ணதுல வந்து நமக்கு போயேசி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தானிய வகை தாவரங்களின் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி ஆஃப் செரல் பிளான்ட்ஸ். நீங்க என்னென்ன வகையிலான தானியங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த குடும்பங்கள் கீழே தான், இந்த குடும்பத்தின் கீழே தான் வருது. நெல்லு, கோதுமை, சரியா, புல் வகைகள், அதுக்கப்புறம் மக்காச்சோளம், சோளம், கம்பு, தினை, இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா? மில்லட்டுகள், இது எல்லாமே எந்த குடும்பத்தின் கீழ் வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா போயேசி என்று சொல்லப்படக்கூடிய கிராமினேசி. அதை பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்துலாமா? இதனுடைய ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த குடும்பத்துல என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரல் கேரக்டரை கொஞ்சம் டீப்பா படிப்போம் எப்பவும் போல. ஸோ இந்த ஒரு வித்திலை தாவர குடும்பமான போயேசி அல்லது கிராமினேசியில மஞ்சரி எந்த வகையிலானது அப்படின்னா ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட். சரியா? சிறு கதிர் மஞ்சரின்னு சொல்றோம் தமிழ்ல. எக்ஸாக்ட் தமிழ் டேர்ம் வந்து கரெக்டா தெரியல, அதனால ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? போயேசி குடும்பத்தை அவங்களுடைய மஞ்சரி ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல முக்கியமா கவனிக்கப்படக்கூடிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய மலர்கள், சரிங்களா, பேலியா மற்றும் லெம்மா போன்ற 2 பூவடி செதில்களை அவைகள் பெற்றிருக்கின்றன. சரியா? பேலியா, இன்னொன்னு வந்து லெம்மா. இது வந்து மாடிஃபை ஆயிருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். ஓகே, பின்னாடி படத்துல காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சார் ஒரு வித்திலை தாவரம்னு வரும்போது அல்லி இதழ், புள்ளி இதழ் காணப்படுமா? காலிக்ஸ் கொரோலா இருக்குமா இருக்காதா? எஸ் சார். இருக்குமா? இருக்காது. பூவிதழ் தான், பீரியான் தான் படிச்சிருப்பீங்க. சரியா? பீரியான் தான் ஒரு வித்திலை தாவர குடும்பங்கள்ல இருக்கும். டெப்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட். சோ பூவிதழ் வந்து இதுல மிகவும் குறுக்கப்பட்டுள்ளது, அதாவது ஹைலி ரெடியூஸ். இது 2 லாடிக்குள்களால் குறிப்பிடப்படுகிறது. சார் என்ன சார் ஒவ்வொரு டேர்மும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு, அந்த படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இது வந்து ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட். சரியா? ஸ்பைக்லெட் வகையிலான மஞ்சரி இதுதான். சரியா? இதுல நிறைய மலர்கள் இருக்கு பாருங்க, நிறைய மலர்கள் இங்க இருக்கு. சரி, இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றத முதல்ல இதுல பார்த்துடலாம். இதுல பாருங்க, இதுதான், இதுக்கு பேர் வந்து ப்ளூம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது ஒட்டுமொத்த ஸ்பைக்லெட்டும், இது ஒட்டுமொத்த ஸ்பைக்லெட்டும் முதல்ல எதனால மூடி பாதுகாக்கப்படணும், இதுதான் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கவர்டு பை எ பேர் ஆஃப் ப்ளூம், ஒரு ஜோடி ப்ளூம்கள் காணப்படும். தமிழ்லயும் ப்ளூம் ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. சரிங்களா? 2 ப்ளூம் இருக்கு. ரைட்டா? அடுத்தது சார் ஒரே ஒரு மலர் இருக்கு. இந்த மஞ்சரியில ஒரே ஒரு மலருக்கு அடியில இங்க இருக்கு இல்லையா? சரியா? இதுக்கு பேரு என்ன சொல்றோம்னா லெம்மா. தமிழ்லயும் லெம்மா தான். அந்த ஸ்பைக்லெட் மஞ்சரியோடைய அடிப்பகுதியில் இருக்கிறதுக்கு பேரு க்ளூமு. ஒரே ஒரு மலரை எடுத்துக்கிட்டா அதுக்கு அடிப்பகுதியில இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு லெம்மா. சரியா? இதுக்கு பேரு லெம்மா. இதுவும் ஒரு ஒரு பிராக்ட் தான் சொல்லலாம். சரியா? இதுவும் ஒரு மாடிஃபைடு பிராக்ட் தான். பிராக்ட் தான் என்ன சொல்ல, பூவடி செதில் நம்ம படிப்போம் இல்லைங்களா, அதுதான். இதுவும் ஒரு மாடிஃபைடு பார்ட் தான். சரிங்களா? ஸோ இது ஒரு மலருடைய அடிப்பகுதியில் இருக்கும் லெம்மா. லெம்மாவுடைய நுனி பகுதியில பாருங்க கொஞ்சம் அப்படியே குத்துற மாதிரி இருக்கும். சரியா? அந்த பயிர், நெல் பயிர்லாம் அர்த்தம்னா சொனப்படுவோம், அது காரணம் இது குத்தம். சரிங்களா? இதுக்கு பேரு ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. AWN, அது கொம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு அது வேணாம், இங்கிலீஷ்லயே ஷார்ப்பா இருக்கும் அதனுடைய எண்டு, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது, அதுக்கப்புறம் வேற என்ன சார்? சார் இந்த ஒரு சிறு மலர்லயே இந்த இடத்துல பாருங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இதுக்கு பேரு பேலியா. தமிழ்லயும் பேலியா தான். சரியா? பேலியா. ஓகே. இது வந்து எதோட மாடிஃபைடு பார்ட் அப்படின்னா பிராக்டியோலட்
மாடிஃபைட் பார்ட். பூக்காம்பு செதில்கள் தான் இந்த மாதிரி மாறி இருப்பதாக சொல்லுவாங்க. ரைட்டா? இதுக்கு பேரு பேலியா. சரிங்களா? அதுக்கு அப்புறம் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இங்க 2 இருக்கும். இது பேரு லாடிக்யூல். சரி, அந்த மலர்ல இங்க இருக்கு பாருங்க லாடிக்கிள். இந்த லாடிக்கிள்ன்றது என்ன? லாடிக்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பூவிதழ் படிக்கிறோமா? சொன்னோம்ல பூவிதழ். பூவிதழ் அதிகமாக ரெடியூஸ் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான்டா லாடிக்கிள். புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆண் மகரந்த தாழ்வட்டம், பெண்ணுடைய சூலக வட்டம் இருக்கும். புரியுதா? இந்த மஞ்சரி உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் பாருங்க. இது ஒட்டுமொத்தமா ஸ்பைக்லெட் மஞ்சரி. இந்த மஞ்சரியினுடைய அடிப்பகுதியில இருக்கக்கூடிய 2 கவரிங் இருக்கும். இதுக்கு பேரு க்ளூ. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு மலர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மலர்ல அடியில இந்த பகுதி இருக்கும். அது பேர் வந்து லெம்மா. இதுவும் ஒரு பிராக்ட் தான். மாடிஃபை ஆகி இந்த மாதிரி மாறி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இண்டிவிஜுவல் ஃப்ளவர்ல இந்த லெம்மாக்கு மேல இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுக்கு பேரு வந்து என்ன சொன்னோம்? இதுக்கு பேரு பேலியா. சரிங்களா? இது வந்து பிராக்டியோலுடைய மாடிஃபிகேஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 லாடிக்கள் இருக்கும். இது வந்து பூ விதழ்களுடைய குறுக்கப்பட்ட பகுதின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஆண்ட்ரிஷியம், கைனீசியம் இருக்கும். ஓகேவா? புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா அந்த மஞ்சரியில? புரிஞ்சுது புரியல? எஸ் ஆர் நோ? எஸ் சார். Yes, sir. இங்க இப்ப பாத்துக்கினா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே. சோ மஞ்சரி வந்து சிறுகதிர் மஞ்சரி, மலர்கள் வந்து பேலியா மற்றும் லெம்மா போன்ற 2 பூவடி செதில்களை பெற்றிருக்கின்றன. அதுதான் நம்ம சொல்றோம். அது வந்து பிராக்டோட மாடிஃபிகேஷன் சொல்லி வச்சிருப்போம். ரைட்டுங்களா? ரைட். பூ இதழ்கள் குறுக்கப்பட்டிருக்கும். எத்தனை லாடிக்கல்களால் ஆனது? 2 லாடிக்கல்களாக ஆனது. அதுக்கப்புறம் மக்காச்சோளத்தை தவிர இந்த குடும்ப மலர்கள் பெரும்பாலும் இருபால் மலர்களாக இருக்கும். அப்ப மக்காச்சோளம் என்னவா இருக்கும்? ஒருவாள் மலர். யூனிசெக்சுவல் ஃப்ளவர் இருக்கும்பா. மக்காச்சோளத்துல மட்டும் யூனிசெக்சுவல் ஃப்ளவர் இருக்கும். மற்ற அனைத்து போயேசி குடும்ப தாவரங்கள்லயும் பெரும்பாலும் சரிங்களா? பெரும்பாலும் எப்படிதான் இருக்கும்? பைசெக்சுவல் ஃப்ளவரா இருக்கும். எக்ஸப்ட் ஜியாமேஸ், அதாவது மக்காச்சோளம். இது ஞாபகம் வச்சுங்க. சோ மக்காச்சோளத்துல ஒரு பால் மலர் யூனிசெக்சுவல் ஃப்ளவர் மற்றும் மஞ்சரியும் ஒரு பால் தன்மை கொண்டதாகவே இருக்கும். ஆண் மலர்கள் கொத்தாக தனியா இருக்கும், பெண் மலர்கள் தனியாக இருக்கும். சரி, அதோட படத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல் எக்ஸப்ட் இன் மேஸ் வேர் ஃப்ளவர் இஸ் யூனிசெக்சுவல். மேஸ்ல யூனிசெக்சுவல் ஃப்ளவரா இருக்கும். அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் ஆல்சோ யூனிசெக்சுவல். அதனுடைய மஞ்சரியும் ஒரு பால் தன்மை கொண்டதாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பாருங்க. இது மக்காச்சோளம். ஸோ மக்காச்சோளத்தினுடைய இங்க இருக்கு இல்லையா? இது என்னது? இதுதான் பெண் மலர். இதுதான் வந்து கீழே இங்க இருக்கிறது தான் வந்து பெண் மலர். இதுதான் ஆண் மலர். அதாவது ஆண் மஞ்சரி. நான் தான் சொல்லிட்டேன், இங்க மஞ்சரியாகவே தனியா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆண் மஞ்சரி, இங்க வந்து பெண் மஞ்சரின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா சார்? இதுல இதுல முக்கியமான கேரக்டர் சொல்லுங்க பார்க்கலாம். மக்காச்சோளத்துல ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நீட்ல கூட கேள்வியா வந்திருக்கும். சூழ்முடி நீண்டதாக காணப்படும். எளிதில் மகரந்தங்களை பிடிப்பதற்காக சூழ்முடி நீண்டதாக காணப்படும். மக்காச்சோளத்தை வாங்கி சாப்பிடும் போது மேல சின்ன சின்ன நூல் போன்ற இழைகள் இருக்கும். அது என்னதுதான்? அது சூழ்முடி தான்பா. நீண்ட சூழ்முடி இருக்கும். ரைட்டா? இது கூட நம்ம லாஸ்டா நீட் கேட்டிருப்பாங்க, பாத்துக்கோ. சரியா? மகரந்த துகள்கள் இங்கிருந்து, அதாவது பக்கத்துல இருக்கிற இன்னொரு மக்காச்சோளத்துல இருந்து இப்படி விழும் அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? நமக்கு இங்க என்ன தேவை? போயேசி குடும்பத்துல, கிராமினே குடும்பத்துல மக்காச்சோளம் யூனிசெக்சுவல் ஃப்ளவரை கொண்டிருக்கும். ஒரு பால் மலரை கொண்டிருக்கும். மஞ்சரியும் ஒரு பால் தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த குடும்பத்துல கனி எப்படி சார் இருக்கும்னா கேரியாப்சிஸ். ஒரு விதத்துல தாவர குடும்பங்கள்ல கனி வந்து கேரியாப்சிஸ். எடுத்துக்காட்டு கேரியாப்சிஸ் வகை கனிக்கு எடுத்துக்காட்டு நெல்லு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தூய தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவாங்க? கேரியாப்சிஸ உரை ஒட்டிய வெடியா கனி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நெல்லு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். உள்ள அரிசி இங்க இருக்குன்னு வச்சுக்கோ. அரிசி இப்படி இருக்கு. அரிசிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தோல் அப்படியே, அதாவது டெஸ்டாக்கு மேல உள்ளகிறது விதையோடைய வெளிப்புற பகுதி டெஸ்டான்னு சொல்லுவாங்க. டெஸ்டாக்கு மேல கம்ப்ளீட்டா
அந்த கனியினுடைய சுவர் ஒட்டி காணப்படும். அப்படி இருக்கிறது. அதனால ஈஸியா இது வந்து என்ன ஆகாது, வெடிக்காது. சரியா? அதுதான் இதனாலதான் இது பேர் உரை ஒட்டிய வெடியா கனி அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் நீங்க கேரியாசிஸ் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஒன்லி கிராமினேசியில தான் பாப்பீங்க. சரிங்களா? ரைட். சோ ஒற்றை விதை கொண்ட கனி. அப்ப நெல்லு ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது உள்ள. இதில் கனி சுவர் முற்றிலும் டெஸ்டாவுடன், டெஸ்டா டெக்மன் கேள்விப்பட்டிருக்கியா? டெக்மன்னா என்ன? விதையிலுடைய உள்ளுரைக்கு பேரு டெக்மன், வெளியுரைக்கு பேரு டெஸ்டா. அந்த டெஸ்டாவோடு கனிச்சுவர் இணைந்திருக்குன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டுட்? ரைட். இங்க படத்துல வேணும்னா பாத்துக்கோ. சரிங்களா? இதுதான் டெஸ்டா. வெளியில இருக்கிறதா டெஸ்டா பகுதி. சரியா? சாரி, இதான் டெஸ்டான்னு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மேல நமக்கு என்னது, கனியினுடைய சுவர் இணைந்து காணப்படும். ஓகேவா? ரைட். சோ ஃப்ரூட் இஸ் காரியாப்சிஸ், a single seeded fruit where pericarp is completely fused with testa. Pericarp, CARP. ஓகே. அடுத்தது தண்டு பகுதி. இந்த ஒரு வித்திலை தாவர குடும்பங்கள் இப்ப இந்த மக்காச்சோளம், சோளம், நெல்லு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உள்ளிடற்ற அமைப்பை கொண்டிருக்கும். அப்படின்னா என்ன, கொஞ்சம் ஹாலோவா இருக்கும்பா. மூங்கில் பாத்துக்கிறியா? மூங்கில், மூங்கில்ல உள்ள ஹாலோ ஹோல்ஸ் இருக்குமா இல்லையா? அதுதான், அதுவும் இந்த குடும்பத்தினுடைய ஒரு பண்பு. ஓகேவா? சோ ஸ்டெம் இஸ் யூசுவலி ஹாலோ பிட்வீன் தி நோட்ஸ். இது ரெண்டு கணு. இதுக்கு பேர் வந்து கணு. சரியா? நோடுன்னு சொல்றோம். இதுவும் நோடு. இது என்னது அப்ப? இன்டர்நோடு. கணு விடை பகுதி. இதுக்கு நடுவுல உள்ளிடற்ற பகுதியாக இருக்குன்னு சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பூவடி செதிலிருந்து ப்ளூம்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. ரொம்ப முக்கியம். அப்ப பிராக்ட்ல இருந்து தான் ப்ளூம் வருது. ப்ளூம்ன்றது மாடிஃபைடு பிராக்ட், நீங்க எப்படிதான் சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். இந்த இடத்த பாருங்க, இதுதான் ப்ளூம். அடியில் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு ஸ்பைக்லெட் எடுத்து காமிச்சிருக்கோங்க. அடியில் இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ளூம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. இந்த குடும்ப தாவரங்களில் எப்போதும் காற்றின் மூலமே மகரந்த சேர்க்கை நிகழ்த்தப்படுகின்றன. மேலும் இதனுடைய சூழ்முடி இறகுகள் போன்றதாக காணப்படுகின்றன. அப்ப ஒரு வித்திலை தாவர குடும்பங்களை பொறுத்த மட்டும் பாலினேஷன் காற்றின் மூலமாகத்தான் நடக்கும். அப்ப காற்றின் மூலமாக நடந்தால் அதுக்கு பேர் என்ன சொன்ன? அனிமோஃபில்லி. எஸ், அனிமோஃபில்லி. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஸ்டிக்மா வந்து எப்படி இருக்குன்னா ஃபெதரி ஸ்டிக்மா, அப்படியே இறகுகள் போன்றது, ஈஸியா கேப்சர் பண்ணிக்கும் போலன் கிரைன். ஓகேவா? ரைட். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், முக்கியமான மலர் பண்புகள் என்ன சார். என்ன சார் இதுல பரவல்லாம் சொல்லையே அப்படின்னு கேட்காத. பரவல் எங்க பார்த்தாலும் இருக்கியா. ஒரு வித்திலை தாவர குடும்பம்ன்றது அது நீங்க இப்போதைக்கு லேட்டஸ்டா ஆஞ்சியோஸ்போம்கள்ல இருவித்திலைக்கு அடுத்து ஒரு வித்திலை தாவரம் தான் மிக அதிகமா இருக்கும். சரிங்களா? கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயுமே இருக்கும் பரவல். இதனுடைய இது வந்து பார்த்தோன்னா வளர இயல்புன்னு பார்த்தோம்னா எல்லாமே மோஸ்ட்லி எர்பேசியஸா இருக்கும். ஒரு மரம் கூட இருக்கு. மூங்கில்லாம் பாத்தீங்கன்னா மரம் அளவுல இருக்கும். சரி, இதுதான் அதனுடைய வளர இயல்பு. அப்ப டைரக்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், முக்கியமான மலர் பண்புகளை பார்க்கலாம். எடுத்த உடனே மஞ்சரி. சோ சிறு கதிர்களின் கதிர் மஞ்சரி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஸ்பைக்லெட். மக்காச்சோளத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பாடிக்ஸ் அப்படின்ற பெண் மஞ்சரி. சரிங்களா? அதுக்கு மேல இலை போன்ற ஸ்பேத் என்ற உருமாறிய பூவடி செதிலால் பாதுகாக்கப்படுகிறது. எப்ப இந்த மக்காச்சோளத்தை முழுசா கதிர் வாங்கி பாத்திருக்கியா? பாத்தியா? மேல மூடி இருக்கும் பாத்திருக்கீங்களா? கிரீன் கலரு. அதை பிடிச்சிட்டு தான் சாப்பிடுவோம். எதுக்கு பேர் தான்டா ஸ்பேத். அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்பேத். சரிங்களா? அதான் அங்க சொல்றாங்க. அப்ப மக்காச்சோளத்துல பெண் மஞ்சரி எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்பாடிக்ஸ் சொல்லலாம். யூசுவலா போயேசி குடும்பத்துல கதிர் மஞ்சரி. ஓகேவா? மக்காச்சோளத்துல ஸ்பாடிக்ஸ் வகை பெண் மஞ்சரி வந்து இலை போன்ற ஸ்பேத்தால். ஸ்பேத்ன்றது என்ன சார்னா பூவடிக்குது. சரியா? அதனுடைய மாடிஃபிகேஷன் தான் அது. ஓகேவா? ரைட்டுங்க. அது ஒரு எக்ஸெப்ஷன் கேரக்டர். அதே மாதிரி கோதுமையில உள்ள கூட்டு கதிர் மஞ்சரியில் சிறு கதிர்கள் அடிப்பகுதியில் ஒரு ஜோடி மலட்டுத்தன்மை கொண்ட குளூம்கள் காணப்படுகின்றன. சார் இந்த கோதுமையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குளூம் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டெரைலா இருக்கும். சரியா? மலட்டுத்தன்மை கொண்ட குளூம்கள் எங்க இருக்கு? கோதுமையில இருக்கும். இது ரெண்டு எக்ஸெப்ஷன் கேரக்டர். நமக்கு தேவை மஞ்சரி சிறு கதிர்களையும் சரி மஞ்சள். ஓகேவா? சார் இங்க 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 இருக்கு இல்லைங்களா, மக்காச்சோளத்துல எடுத்துட்டோம்னா அடியில் இருக்கிற ரெண்டும் ஸ்டெரைலா இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்பைக்லெட்ஸ் in males, female inflorescence is spadix protected by
லீஃபி ஸ்பேத். சரியா, லீஃபி ஸ்பேத்தால இது மூடப்பட்டிருக்கும். அண்ட் காம்பவுண்ட் ஸ்பைக் இன் வீட் a pair of sterile gloom present at the base of spikelet. சரியா, அது மலடு தன்மை கொண்ட ப்ளூம்கள் இதுல இருக்கும், கோதுமையில அடியில இருக்கும். ஓகேவா. அடுத்தது மலரை பொறுத்த மட்டும் இல்ல, காம்பற்றவை சசைல் ஃபிளவர்ஸ். சரிங்களா. அண்ட் பூவடி செதில் உடையவை பிராக்டியேட் ஃபிளவர். இருபால் மலர் பைசெக்சுவல், யூசுவலா பைசெக்சுவலா இருக்கும். பட் இன் மேஸ் மக்காச்சோளத்துல ஒரு பால் மலர்கள் காணப்படும். யூனிசெக்சுவல் எங்கன்னா இங்கதான் பாக்குறோம். ரைட்டா. அதுக்கப்புறம் சைகோமாபிக் ஃபிளவர். அப்ப ஒரே ஒரு வெர்டிகல் பிளேன் மூலமா தான் நீங்க அதை இரு சம பகுதிகளாக பிரிக்க முடியும். ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் ஹைப்போகைனஸ். ஹைப்போகைனஸ்னா என்ன ஓவரி? superior ovary. superior ovary. சரியா, வேர்மட்ட சூர்பை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹைப்போகைனஸ் மலர்னு நீங்க படிச்சுக்கங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிறுமலரும், சிறுமலர்னா புளோரட்னு சொல்றோம், சின்ன சின்ன மலர்கள் இருக்கு இல்லையா, அது எதை கொண்டிருக்கும் அப்படின்னா பேலியா அண்ட் லெமா. பேலியா மற்றும் லெமா, பிராக்டியோட மாடிஃபைட் பார்ட் தான் பேலியா நம்ம பார்த்தோம். சரிங்களா. அதே மாதிரி பிராக்டியோட மாடிஃபைட் பார்ட் லெமான்னு கொண்டிருக்கும், அதையும் கொண்டிருக்கும். சரி, இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. ஜஸ்ட் நம்ம ஸ்பைக்லெட்டை அந்த மஞ்சரிய பிரிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிறது ரெண்டுமே க்ளூம். என்ன சொல்றோம்? க்ளூம். ரைட்டா. இங்க இருக்கிறதுக்கு பேரு பேலியா, இது லெம்மா. அண்ட் ரெண்டு மாடிஃபைடு பீரியான். சரியா, மாற்று அடைந்த அல்லது குறுக்கப்பட்ட, சரி, ரெடியூஸ்டு பீரியான் லாடிக்குள். இது தமிழ்ல லாடிக்குள் தான். ஓகேவா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க மகரந்தம், இது சூலகம், இது ஃபெதரி ஸ்டிக்மா. புரியுதா? இப்படிதான் ஒரு ஸ்பைக்லெட்ல இருக்கும். புரிஞ்சுச்சா இந்த படம்? ரைட் ரைட் ஓகே. அதுக்கப்புறம் பூவிதழ் வட்டம், தட் இஸ் பீரியான் ஆர் டெப்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதிக அளவுல இது குறுக்கப்பட்டதாக இருக்கும். இதன் எண்ணிக்கை 2. இப்பதான் நம்ம சொன்னோம் லாடிக்கல்கள் 2 இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ரைட்டா. சோ லாடிக்கல்கள் எனப்படும் குண்டூசின் தலை போன்ற அமைப்பை கொண்டுள்ளன. லாடிக்கல்களுடைய அந்த முனைப்பகுதி குண்டூசியோட எட்ஜ் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சோ பீரியான் highly reduced to in number pin head sized structure called லாடிக்குல்ஸ். லாடிக்குல்ன்றது அந்த பின்னுடைய முனைப்பகுதி மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் லாடிக்குல் சொல்றோம். எக்ஸப்ஷன் ஒரு கேரக்டர் இருக்கு பூவிதழ் வட்டம் போயசி பொறுத்து மட்டும் இல்ல, மூங்கில்கள் பாம்பு பிளான்ட்ல பாத்தீங்கன்னா 3 லாடிக்கல்கள் இருக்கும். யூசுவலா 2 தான் இருக்கும், எக்ஸப்ஷன் மூங்கில்ல. சரிங்களா. இதுதான் நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம விவரிச்சிட்டோம். ரைட்டுங்களா. இதுதான் லாடிக்குல். பாருங்க, பொதுவா 2 இருக்கும், மூங்கில்ல மட்டும் 3 இருக்கும்னு சொன்னோம். அடுத்தது மகரந்த தாள் வட்டம், ஆணினப்பெருக்க வட்டம்னு நம்ம சொல்றோம். பொதுவா 3 இருக்கும். பொதுவா எத்தனை இருக்கும்? 3 மகரந்த தாள்கள் இருக்கும். யூசுவலி 3, பட் இன் சம்டைம்ஸ் 6 as in ஒரைசா. அதாவது ஒரு சில சமயங்கள்ல ஒரைசா சட்டைவா. என்னது ஒரைசா சட்டைவானா? என்னது? நெல்லு. நெல்லுல எத்தனை மகரந்தங்கள் இருக்கும்? 6 இருக்கும். இதனுடைய மகரந்த கம்பி நீண்டதாக இருக்கும். சரியா, கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் பிளமண்ட். மகரந்தங்கள் கட்டற்று சுழலும் தன்மை கொண்டவை. வெர்சடைல் ஆந்தர் அப்படின்னா என்னடா? வெர்சடைல் ஆந்தர் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும், அப்படியே ஈஸியா காத்துல பறக்கும், காத்துல அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கும் இல்லையா. அப்ப ஈஸியா மகரந்தங்களை வெளியேற்றுவதற்காக இந்த மாதிரி அமைப்புல இருக்கும். ரைட்டா. அதுக்கப்புறம் மகரந்த பை ஈர அறைகளை கொண்டது, டைதீகஸ். அண்ட் நீள் வாக்கில் வெடிப்பவை, லாங்கிடியூடினல் டெகிசன். இதுதான் இதனுடைய மகரந்த தாள் வட்டம். இங்க படத்தை பாருங்க. வெர்சடைல் ஆந்தர்னா இதான், எப்படி ஈஸியா காத்துல தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அப்ப காத்து அசையும் போது, வேகமா அந்த செடிகள் அசையும் போது ஈஸியா மகரந்த துகள்கள் வெளியேற்றப்பட்டு காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கையில ஈடுபடும். ஓகேவா. சரி, இந்த படத்தை பாருங்க. 1 2 3 4 5 6 எதுல இருக்குன்னு சொன்ன? 6 மகரந்த தாள்கள். இது நெல்லுடைய அந்த ஒரே ஒரு புளோரட்டை எடுத்து காமிச்சிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, 2 லாடிக்குள், பூவிதழ்கள் குறுக்கப்பட்டு லாடிக்குள்கள் 2 இருக்கு. சரிங்களா. ரைட். இங்க இருக்கு பாருங்க, கீழே நெல்லுல
செரைல்லம்மா, இது பூ காம்பு. இங்க இருக்கிறது தான் கைனீசியம். கைனீசியத்துல ஃபெதரி ஸ்டிக்மா இங்க இருக்கு பாருங்க. ஓகே, இது ஆந்தர் பிலமெண்ட். புரிஞ்சுச்சு அந்த படமோ? ரைட், ஓகே. அடுத்தது கைனீசியம் சூலக வட்டம், ஒற்றை சூழலை சூலகம். யூசுவலா பொது உண்மையில் 3 சூழலை கொண்டது. ஆனால் இதில் ஒரே ஒரு சூழ்நிலை மட்டுமே செயல்படும். அதாவது யூனிகார்பலரி. ஓகேவா? மொத்தம் யூசுவலா பொதுவா 3 இருந்திருக்குமா, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சில ஃபங்க்ஷன். அப்பன்னா நீங்க என்ன படிக்கீங்க? ஒற்றை சூழிலை சூலகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு சூழரை கொண்ட சூர்ப்பை. சரியா? ஒரே ஒரு லாடிக்குள் தான் இருக்கும். மேர்மட்ட சூர்ப்பை, சுப்பீரியர் ஓவரின்னு சொல்றோம். தூள் தண்டு நீண்டது. சரிங்களா? சிக்மா ஸ்டைல் வந்து லாங்கா இருக்கும். தூள் முடி 2 மேல வந்து இப்படி பிரிஞ்சு இருக்குன்னு இப்பதான் பார்த்தோம். இப்படி பிரிஞ்சு இருக்கு. ஓகேவா? தூள் முடி 2 மற்றும் இறகுகள் போன்றது பெதரி ஸ்டிக்மா அப்படின்னு சொல்றோம். இந்த தாவரங்கள் எப்போதும் காற்றின் மூலமே மகரந்த சேர்க்கைக்கு செய்யப்படும். அதனாலதான் பெதரி ஸ்டிக்மா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் எந்த வகையிலான சூழ் ஒட்டுமுறை அப்படின்னா அடிசூழ் ஒட்டுமுறை, பேசல் பிளாசன்டேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கேரியாப்சிஸ் வகை கனி, கனியை பொறுத்து மட்டும் இல்ல, கேரியாப்சிஸ் வகை கனி அண்ட் ஒரே ஒரு விதை கொண்டதாக இருக்கும். இங்கிலீஷ்ல பாருங்க, கைனீசியம் மோனோகார்பலரி, ஒரே ஒரு கார்பலரி தான். சரியா? யூசுவலா 3 இருந்திருக்கும், ஆனா ஒன்னே ஒண்ணுதான் ஃபங்க்ஷனலா இருந்திருக்கும். சரிங்களா? ரைட். Actually tricarpellary, but only one carpel is functional. Unilocular, ovary superior, style long, stigma 2, and feathery. Plants are always wind pollinated, and basal placentation இருக்கும். கேரியாப்சிஸ் வகை கனி ஒரே ஒரு விதை கொண்டதாக இருக்கும். புரிஞ்சுச்சா? ரைட். ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலா பாருங்க. மலர் சூத்திரம், பிராக்டியேட், பூவடி செதில் கொண்டது, இருபக்க சமச்சீர், இருபால் வலா. P2 என்னது? பூவிதழ்கள் 2, இணையாதவை. ஏனா ஆண்ட்ரிசியம் 3, பாலியாண்ட்ரஸ் சொல்றோம், தனித்தவை. கைனீசியம் வந்து சுப்பீரியர் ஓவரி, மேர்மட்ட சூர்ப்பை, ஒரே ஒரு சூழ்நிலை கொண்டதாக இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த படத்தை பாருங்க. இது வந்து உங்களுக்கு நம்ம இப்ப சொல்றோம். இப்ப இது வந்து சுப்பீரியர் பேலியா, இது வந்து சுப்பீரியர் பேலியா, இது வந்து இன்ஃபீரியர் பேலியா, இது வந்து பேலியா. சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ள இங்க 2 இருக்கு பாருங்க. இது என்னது? லாடிக்குள், பூவிதழ். இதத்தான் நம்ம ஆளுங்க குறுக்கப்பட்டதுன்னு சொல்றோம். ரெடியூஸ்டு லாடிக்குள் இங்க இருக்கு. அண்ட் A3 இங்க பாருங்க, 1 2 3 மகரந்த தாழ்வட்டம் 3 இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கு? ஒரே ஒரு கார்பல், ஒரே ஒரு சூழ்நிலை கொண்ட சூலகம் இருக்கு. சரிங்களா? நீங்க எந்த படத்தினாலும் பாத்துங்க. இது வந்து பேலியா, இது 2ம் லாடிக்குள், இது ஆண்ட்ரிசியம், இது கைனீசியம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது டிஃபரெண்டா இருக்கும். மலர் வரைபடத்தை படத்தை வச்சு கேட்டாங்கன்னா டிஃபரெண்டா இருக்கிறது இது மட்டும்தான். ரைட். இதுலயும் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது வந்து கோதுமையில இப்பதான் நம்ம கோதுமையில மட்டும் எக்ஸப்ஷன் படிச்சிருப்போம். என்ன படிச்சோம்? ப்ளூம்கள் எப்படி இருக்கும்? வளமற்றதாக இருக்கும், அடியில் இருக்கிறது 2. அதுக்கப்புறம் வளமான ப்ளூம் இருக்கும், பேலே, லாடிக்குள், சரியா, மகரந்தம், சூலகவட்டம் எல்லாமே இருக்கு. பாத்துக்கோ. இந்த இடத்துல இங்க பாருங்க, சூழ்முடி எப்படி இருக்கு? ஃபெதரி ஸ்டிக்மா. அண்ட் இங்க இடத்துல இணைஞ்சிருக்கு வெர்சடைல் ஆந்தர். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் பொருளாதார முக்கியத்துவம் என்ன? இந்த குடும்பங்களுடைய பொருளாதார முக்கியத்துவம் அன்றாட வாழ்க்கையில இதை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிட்டிகம் எஸ்டிவம். சரியா? இதுல டிரிட்டிகம் வல்காரிஸ் அப்படின்றது ரொட்டி செய்ய பயன்படுத்தக்கூடிய கோதுமை. சரிங்களா? A gift of old world to new world, அதாவது புதிய உலகிற்கு பழைய உலகின் பரிசு. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? இது வந்து எப்படி உருவாக்குனாங்க? இந்த டிரிட்டிகம் வல்காரிஸ் ரொட்டி கோதுமைய எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இது ஒரு வகையிலான எக்ஸாப்ளாய்டு, ஹாப்ளாய்டு, டிப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, பென்டாப்ளாய்டு, எக்ஸாப்ளாய்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப 3 கோதுமை பெற்றோர்களின் மரபணுக்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு எக்ஸாப்ளாய்டு தாவரம் தான் டிரிட்டிகம் வல்காரிஸ். மறக்காதீங்க. சரியா? டிரிட்டிகம் வல்காரிஸ் அப்படின்றது
நம்ம இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுக்கு பழைய உலகு கொடுத்த பரிசுன்னு நீங்க சொல்லிக்கலாம். கோதுமை தான் இது. ஓகேவா? சரி, அடுத்தது நெல்லு. நமக்கு தெரிஞ்சதுதான்பா. ஒரைசா கட்டைவா. சரியா? நம்ம அன்றாட வாழ்க்கையில ரைஸ் இல்லாம யாரும் வாழ மாட்டோம். அதுவும் சவுத் இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்ல. சரிங்களா? சரி, இந்தியாவின் முதல் தானியம் எது அப்படின்னா இந்த நெல்லு தான் சொல்றாங்க. மாற்று பயிர் மூலம் பயிரிடப்படுகிறது அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் தான் கண்டினியூஸா நெல்லே வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி நெல் வைப்பாங்க, அதுக்கப்புறம் மணிலா மாத்தி மாத்தி வைப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீர் தேங்கிய பயிரிடுதல் நிலத்தில் வளர்க்கப்படுகிறது. அப்ப எப்படி நெல் வளர்க்கணும்னா கண்டிப்பா தண்ணி வந்து இருக்கணும். சரியா? அந்த மாதிரியான பகுதிகளில் தான் நெல் பயிரிட முடியும். அதுக்கப்புறம் உமியிலிருந்து தவிடு எண்ணெய் பெறப்படுகிறது. ரைஸ் பிரான் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, அதோட உமியில இருந்து அந்த எண்ணெயை பிரித்தெடுத்து எண்ணெயை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ரைஸ்லயே கோல்டன் ரைஸ் இருக்கு இருக்கு அதுல வந்து இது ஒரு வகையான ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ், மரபணு மாற்றப்பட்ட நெல் வகை. எதுக்காக இந்த கோல்டன் ரைஸ் பயன்படுத்துறாங்கன்னா அதிகப்படியான விட்டமின்கள் நிறைந்தவையாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரைசா சட்டைவா சீப் cereal ஆஃப் இந்தியா கல்டிவேட்டட் பை டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரிப்பர்ஸ் வாட்டர்லாக்டு கிராப் ஃபீல்ட் பிரான் ஆயில் ஆப்டைன் ஃப்ரம் அஸ்க். அதோட அஸ்க்ல இருந்து பிரான் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் பிரித்தெடுக்கிறாங்க. கோல்டன் ரைஸ் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பேடி. ரைட்டா? கிரைன்ஸ் ரிச் இன் விட்டமின். அப்ப கோல்டன் ரைஸ்ல அதனுடைய மணிகள்ல விட்டமின்கள் அதிகமாக காணப்படும். ஓகேவா? இது சாதாரண நெல்லு. இங்க இருக்கு பாருங்க, கோல்டன் ரைஸ் விட்டமின்கள் நிறைஞ்சது. உங்களுக்கு அந்த ரைஸ் சாதாரண ரைஸுக்கும் கோல்டன் ரைஸுக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் கலரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வந்து ரைஸ் பிரான் ஆயில், அதோட அஸ்கில் இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஆயில். அதுக்கப்புறம் ஜியாமேஸ் மக்காச்சோளம். சரிங்களா? பழைய உலகத்திற்கு புதிய உலகின் பரிசுன்னு சொல்றாங்க. a gift of new world to old world. இதுல மஞ்சரி யூனிசெக்சுவல் மறக்க கூடாது. சரியா? ஒரு பாலின மஞ்சரி காணப்படுகிறது. அதுல மலர்கள் ஒரு பாலின மலர்களாக இருக்கும். நீளமான சூழ் தண்டு. இங்க பாருடா, இங்க தெரியுதுல்ல? இந்த பெண் மஞ்சரியினுடைய நுனியில இங்க இருக்குல்ல ரெட் கலர்ல, இதான் என்னது? லாங்கஸ்ட் ஸ்டைல். ஈஸியா போலன் கிரைன் வந்து விழுந்து கேப்சர் பண்றதுக்காக இந்த மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் இயர் நீட்ல வந்த கேள்வி. சரியா? அந்த மகரந்த குஞ்சங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுல இருந்து வரக்கூடியது எப்படி பிடிக்கும்னா அப்படித்தான் பிடிச்சிருக்கும். ஓகே, ரைட். அடுத்தது ஹார்டியம் வல்கர். பார்லி ஓட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே இதுல வரக்கூடியதுதான். சரிப்பா, ஹார்டியம் வல்கர்ன்றது பார்லியோடைய அறிவியல் பெயர். இதுதான் ஓல்டஸ்ட் அமாங்கஸ்ட் கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ். நாம பயிரிடப்படக்கூடிய தாவரங்கள்லயே மிக பழமையான தாவரம் எது அப்படின்னா இந்த ஹார்டியம் வல்கர். இந்த மாதிரிதான் இருக்கும் பார்லி. பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் கம்பு, பஜ்ரான்னு சொல்றோம். சரியா? இந்த மாதிரி கம்பு நீங்க ஊர்கள் கிராமங்கள்ல பார்த்துருக்கலாம். இது ஒரு உணவு பயிர். இது இல்லாம தீவனமாகவும் பயன்படுத்துவாங்க. கம்பம் கூழாக்கி மாட்டுக்கு ஊத்துறது. சரியா? நம்மளும் சாப்பிடலாம், நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்டா, சரியா, இதை மட்டும் வெட்டி எடுத்துட்டு மீதிக்கு என்ன பண்ணுவாங்க, மாட்டுக்கு வைக்கோலா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரிதான் நெல் அறுவடை செஞ்சுட்டு மீதி வைக்கோல மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்துவாங்க. சரியா? சோ பெனிசிட்டம் டைபாய்டம் பியல் மில்லட் ஆர் பஜ்ரா அப்படின்னு சொல்றோம். a food crop straw is used as fodder. அதுக்கப்புறம் சொர்க்கம் வல்கர், இது சோளம். சரியா? இது கம்பு, இது வந்து சோளம், சொர்க்கம் வல்கர். இது எதுக்காக பயன்படுத்துறோம்? மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்துறோம். நம்மளும் சாப்பிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஜோவர் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய இந்தி பேரையும் ஞாபகம் வச்சுக்க. அதுக்கப்புறம் கரும்பு. சரிங்களா? சக்கரை உற்பத்திக்கு மிக முக்கியமாக பயன்படுவது கரும்பு தான். ஸோ சக்காரம் அபிசினாரம் என்பதுதான் இதனுடைய அறிவியல் பெயர். சரிங்களா? ஸோ சக்காரம் அபிசினாரம் கல்டிவேட்டட் ஃபார் சுகர் ப்ரொடக்ஷன். சரிங்களா? இதனுடைய நீளத்தை அதிகரிப்பதற்கு எது தேவை? கணுடை பகுதி எது தேவை? ரைட், வெரி குட். அதுக்கடுத்தது பாம்புசா அல்லது மூங்கில். பாம்புசா வேரிகேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பைனாமியல் நேம் மூங்கில்ங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சரிங்களா? இது மட்டும்தான் இதுல ஒரு மர வகைன்னு சொல்லலாம். பொதுவா போயேசி குடும்பத்துல இது ஒரு உயரமான புல் வகை. சரியா?
ஸோ டாலஸ்ட் கிராஸ் இது ஒரு மோனோகார்பிக் தாவரம். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னடா, இது என்ன மோனோகார்பிக்? எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதனுடைய வாழ்நாள ஒரே ஒரு முறை மட்டும் தான். ஆமாப்பா, இதுவும் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை பூத்தலை உருவாக்கி கனிகளை உருவாக்கி இறந்து போயிடும். அது வந்து 100 வருஷத்துக்கு மேல ஆகும். சரிங்களா? தன் வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை கனியை தர்றதுனால அதுக்கு பேரு மோனோகார்பிக். இதுவும் ஆல்ரெடி நீட்ல கேட்டிருக்காங்க, பாத்துக்கோ. சரிங்களா? ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபேமிலி கிராமினே ஆர் ஓஏசி. சரியா? என்னென்ன ஃபெமிலியர் கேரக்டர் படிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னப்பா அமைதி ஆயிட்டீங்க? ஸ்பைக் அண்ட் ஸ்பைக்லெட் மஞ்சரி. ஆமா, ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட் மஞ்சரி. காற்றின் மூலமா மகரந்த சேர்க்கை நடக்கும். காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும். ஏன்னா சூழ்முடி ஃபெதரி ஸ்டிக்மா இறகுகள் போன்றது காணப்படும். ஆந்தர் வந்து வெர்சடைல் ஆந்தர். அப்புறம் பேலியா லெம்மா என்ற 2 பூவடி செடிகள் காணப்படும். ஆமா, பேலியா லெம்மா இருக்கும். அதே மாதிரி அது மலர்ல இருக்கும். அதே மாதிரி ப்ளூம்கள் மஞ்சரிக்கு அடியில 2 ப்ளூம்கள் இருக்கும். ஆனா கோதுமையில மட்டும் செரைல் ப்ளூமும் இருக்கும், ஃபர்டைல் ப்ளூமும் இருக்கும். அப்புறம் கனி கேரியாப்ஸ் வகை சார். கேரியாப்ஸ் வகை காணி. இதுல பூவிதழ்கள் லாடிக்குள்களாக ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகே, வேற ஏதாவது? காம்பற்றவை சார். காம்பற்ற மலர்கள். அப்புறம் மக்காச்சோளத்தை விட மற்ற இருபால் மலர்கள். மக்காச்சோளத்தை தவிர பெரும்பாலும் இருபால் மலர்களை கொண்டது. மக்காச்சோளம் மட்டும் யூனிசெக்சுவல் ஃப்ளவர் அண்ட் யூனிசெக்சுவல் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆல்சோ. சரியா? ஒரு பால் தன்மை கொண்ட மஞ்சரியும் அதில் தான் இருக்கும். அப்புறம் வேற ஏதாவது? மூங்கில்ல மட்டும் 3 லாடிகள் கிடக்கும். மூங்கில்ல மட்டும் 3 லாடிகள் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு சூழ்நிலை கொண்டது சுப்பீரியர் ஓவரி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதான் இதுக்கான ஃபெமிலியர் கேரக்டர்ஸ். ஜைகோமார்பிக் ஃப்ளவர். ஓகேவா? இதெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கங்க. தட்ஸ் ஆல் அபவுட். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து புதுசா என்டிஏவால் ஆட் பண்ணிருக்கக்கூடிய 7 ஃபேமிலி. அதாவது லெகுமினேசில 3 வருது இல்லையா, அதோட சேர்த்து உங்களுக்கு 7 பார்த்துருப்போம். இது தவிர வேற என்ன இருக்கு? ஏற்கனவே நீங்க சொலானேசி படிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு, நம்மளோட யூடியூப்லயே வீடியோஸ் இருக்கும். சொலானேசிக்கு படிச்சிருப்பீங்க, லில்லி ஏசி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? மொத்தம் 9 கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 9 ஃபேமிலி வருது. 9ஐயும் படிச்சு வைங்க. ரைட்டுங்களா? எங்க இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டும் என்கிட்ட கொடுத்துட்டே இருக்காங்க, பார்ப்போம். இன்னும் நோட்டிபிகேஷனும் வரல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.